Hi students, நம்ம இந்த வீடியோல கிளாஸ் 8க்கான NMMS எக்ஸாம் 2025 பேப்பரோட ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இது மேட் பார்க்கலாம். மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் 90 மார்க்ஸ்க்கானது. ஃபர்ஸ்ட் பாருங்க, ABCDE அப்படின்னு 5 டைப் ஆஃப் டயக்ராம்ஸ் கொடுத்துட்டு கீழே வந்து மூணு இது கொடுத்துருக்காங்க, வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட. ஃபர்ஸ்ட் வந்து தங்கம், உலோகம், துத்தநாகம் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல தங்கம், துத்தநாகம் ரெண்டுமே வந்து உலோகத்துல தான் வரும். அதாவது கோல்டு, சிங்க் ரெண்டுமே மெட்டல்ல தான் வரும். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே சர்க்கிளுக்கு உள்ள வர்றது. அதனால ஒரு பெரிய சர்க்கிள் உள்ள 2 சின்ன சர்க்கிள், இதான் கரெக்ட். இதுக்கு ஏ ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ மெட்டல் அப்படின்ற பெரிய சர்க்கிளுக்குள்ள கோல்டும் சிங்க்கும் வரும். அதனால ஏ எடுக்கணும் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸாமினேஷன் கொஸ்டின் ப்ராக்டிஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல வந்து கொஸ்டின்ஸ் அப்படின்றது இந்த சென்டர் சர்க்கிளா இருந்ததுன்னா, கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமினேஷன்லயும் இருக்கும், ப்ராக்டிஸ்லயும் இருக்கும் இல்லையா? அப்ப இந்த கொஸ்டின் வந்து இப்படி 2 பேருக்குனே தனித்தனியா கனெக்டட். அதனால டி ஆப்ஷன் தான் கரெக்ட். அதனால டி எடுக்கணும் இங்க. அடுத்து வந்து ரேஷனல் நம்பர், ஃபிராக்ஷன், இன்டீஜர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஃபிராக்ஷன்ஸ்ன்றது 1/2, 1/3 அந்த மாதிரி நம்பர்ஸ். இன்டிஜர்ன்றது ஒரு கம்ப்ளீட் நம்பர், -2, 3, 5 அதெல்லாம் இன்டிஜர்ஸ். இவங்க எல்லாரையுமே நம்ம என்னன்னு சொல்லலாம்? ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரேஷனல் நம்பர் அப்படின்ற பெரிய சர்க்கிளுக்குள்ள உங்களோட இன்டிஜர்ஸும் ஃபிராக்ஷனும் வரும். இது கூட ரெண்டுமே வந்து இன்டர்லிங்க்டு தான். ஏன்னா எல்லா இன்டிஜர்ஸையும் நம்ம டினாமினேட்டர்ல 1 போட்டு ஃபிராக்ஷனா மாத்திக்க முடியும். அதனால இ தான் கரெக்ட். சாண்ட், வாட்டர், ஏர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூணுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாத 5 பூதங்கள்ல வரும் இல்லையா? அதனால இந்த தனித்தனி சர்க்கிள் எடுக்கணும். இதுதான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன், சி ஆப்ஷன். அடுத்து கிளாஸ் ரூம், பிளாக் போர்ட், ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கூலுக்குள்ள கிளாஸ் ரூம் இருக்கும், கிளாஸ் ரூம்குள்ள பிளாக் போர்டு இருக்கும். ஸோ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் சர்க்கிள், அப்புறம் கிளாஸ் ரூம், அதுக்கப்புறம் பிளாக் போர்டு. பி ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் பி எடுத்துருக்கணும் நம்ம. இது பாருங்க, ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். இங்க இருக்கிற பேர்ல பொருந்தாதது எது அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், 7 வந்து 22 ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 7 அப்படின்ற நம்பரை வந்து 7 3s are 21 கிடைச்சிருக்கும். அது கூட ஒரு 1 ஆட் பண்ணி இங்க 22 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்க செகண்ட் ஆப்ஷன்ல 8 இருக்கு. இப்போ இதே பேட்டர்ன்ல 8 மல்டிபிள் பை 3 பிளஸ் 1 நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். 8 3s are 24 பிளஸ் 1 25 கூட தான் 8 கனெக்ட் ஆயிருக்கணும். இங்க தப்பா இருக்கு. ஆனா இவங்க 2 பேருக்கு அந்த ரூல் கரெக்டா வருதான்னு டெஃபினட்டா செக் பண்ணுங்க. இப்போ 12ன்ற நம்பர் இருக்கு. அப்ப 12 கூட ஒரு 3 மல்டிபிள் பண்ணி ஒரு 1 ஆட் பண்ணி பார்க்கணும் நம்ம. 36 வரும். 36 கூட 1 ஆட் பண்ணா 37. ஸோ இதே ரூல் இங்க கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி 15க்கு பாருங்க, 15 3s are 45, 45 plus 1 வந்து 46. அப்போ இந்த 15 இந்த 46 கரெக்டா கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த ரூல் கரெக்ட் தான். அப்போ அவங்க 8 மட்டும் தான் தப்பா மேட்ச் பண்ணிருக்காங்க. அதனால செகண்ட் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிருக்கணும். சோ அடுத்த क्वेश्चन 7th क्वेश्चन. 7thல 113, 123, 157, 139 கொடுத்திருக்காங்க. பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர்னு ரெண்டு விஷயம் இருக்கு. இப்போ 113 நம்பர் எந்த டேபிள்லயும் வராது, 157 எந்த டேபிள்லயும் வராது. ஏன்னா இவங்க எல்லாம் பிரைம் நம்பர்ஸ். 139 எந்த டேபிள்ஸ்லயும் வராது, அது ஒரு பிரைம் நம்பர். ஆனா 123 அப்படின்றது வந்து இஸ் டிவிசிபிள் பை 3 டேபிள்ல வரும். அதனால இது என்ன நம்பர்? இது ஒரு காம்போசிட் நம்பர். சோ அதனால இதுதான் உங்களோட ஆட் ஒன் அவுட். 1 2 3 தான் நீங்க எடுத்துக்கணும். அடுத்து பாருங்க, நிலா, பூமி, கால்பந்து, வளையல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நிலா அப்படின்றது பூமி, கால்பந்து இது எல்லாமே வந்து ஸ்பியர், கோலம்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஆனா வளையல் மட்டும் வந்து வட்ட வடிவமா இருக்கும். சோ வளையல் தான் இதுல டிஃபரெண்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 9th கொஸ்டின். 9th கொஸ்டின்ல 4 16 60 அப்படின்னு இருக்கு. அப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 4ன்ற நம்பர் அப்படியே எழுதியிருக்காங்க. அப்புறம் 4 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, 16 கிடைச்சிருக்கு. அடுத்து இங்கே 16 வந்திருக்கு. 4 கியூப் பண்ணா 64 வரும். 64லேருந்து ஒரு 4 மைனஸ் பண்ணி 16 எழுதியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 5 இருக்கு. அடுத்த நம்பர் 5 ஸ்கொயர் 25 எழுதியிருக்காங்க. அடுத்த நம்பர் 5 கியூப் பண்ணி -5 பண்ணியிருக்காங்க. 5 கியூப் பண்ணா 125 வரும். 125ல 5 மைனஸ் பண்ணா 120 சரியா எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்த நம்பர் பார்க்கணும். 6 ஃபர்ஸ்ட் நம்பர். அடுத்து 6 ஸ்கொயர் 36 சரியா வந்திருக்கு. அடுத்து 6 கியூப் பண்ணா 216 அதை எழுதிட்டாங்க. -6 அவங்க பண்ணவே இல்லை. ஏன்னா இங்கெல்லாம் மைனஸ் பண்ணியிருக்காங்க. இங்க -6 அங்க பண்ணாம 216 அப்படியே எழுதியிருக்காங்க. அடுத்து 7. அடுத்து 7 ஸ்கொயர் பண்ணி 49 போட்டிருக்காங்க. அடுத்து 7 கியூப் பண்ணா 343 வரும். அதுல இருந்து 7 மைனஸ் பண்ணி தான் 336 எழுதியிருக்காங்க. அப்ப இவங்க மூணுத்துலயும் அதே நம்பர் சப்ட்ராக்ட் ஆயிருக்கு. இதுல மட்டும் சப்ட்ராக்ட் ஆகல. அப்ப இதுதான் உங்களோட ஆட் ஒன் அவுட். உங்களோட ஆப்ஷன் 3 நீங்க செலக்ட் பண்ணணும். இதுல மார்க் பண்ணியிருக்கிறது தான் அஃபிஷியல் ஆன்சருக்கே. நம்ம அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இப்ப பார்த்தோம். இப்போ கொஸ்டின் நம்பர் 10ல பாருங்க, 75% அப்படின்னா 75/100 அப்படின்னு அர்த்தம். ஸோ இவங்களை நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்னா
டெசிமல் எடுத்தோம்னா 0.75 கிடைக்கும். இதே இங்கே 0.75 தான் இருக்கு. ரெண்டும் சேமா இருக்கு. அடுத்து 3/4 இருக்கு. 3யும் 4யும் டிவைட் பண்ணி பார்த்தாலும் 0.75 தான் கிடைக்குது. அப்ப இது மூணுமே 0.75 அதான். இது மட்டும் என்னன்னு கொடுத்துருக்காங்க 7.5ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால 4th ஒன் தான் ஆட் ஒன் அவுட். அதான் நீங்க செலக்ட் பண்ணிருக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். There is some relationship between the two given numbers or letters. The symbol கொடுத்துருக்காங்க ப்ரப்போர்ஷன் சிம்பிள். அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரும் இந்த செகண்ட் நம்பர் என்ன ரிலேஷன்ல இருக்கோ அதே சிமிலர்ல இங்க இன்னொரு நம்பர் வரல, அது என்னன்றதை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து 43ன்னு இருக்கு, இங்க வந்து 14 அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதை இப்போ எப்படி எழுதியிருப்பாங்கன்னு யோசிக்கணும். முதல்ல 4யும் 3யும் ஆட் பண்ணியிருப்பாங்க, 7 வந்திருக்கும். 7 கூட ஒரு 2 மல்டிபிள் பண்ணியிருந்தாங்கன்னா 14 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த 43ன்ற நம்பரை இந்த 14 கூட என்ன பண்ணியிருக்காங்க, ரிலேட் பண்ணி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ 54 எப்படி ரிலேட் பண்றது அப்படின்னா முதல்ல 5யும் 4யும் ஆட் பண்ணியிருக்கணும், 9 வந்திருக்கும். அப்போ அந்த 9 கூட ஒரு 2 மல்டிபிள் பண்ணியிருந்தாங்கன்னா 18 வந்திருக்கும். அப்போ 54ன்ற நம்பரை டெஃபினட்டா 18 கூட தான் ரிலேட் பண்ணியிருப்பாங்க. 18ன்ற நம்பர் உங்களோட செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, அதுதான் சரியான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து வந்து நம்பர்ஸும் ஆல்பாபெட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பரும் இந்த மாதிரி ஆல்பபெட்ஸும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம நார்மலாக A to Z வரைக்கும் நம்பர் இருக்கலாம். அவங்க நம்பர் தெரிஞ்சுக்கோங்க ஈஸியாக. அதே மாதிரி ரிவர்ஸ்லேயே நம்பர் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா எப்படி வேணாலும் எக்ஸாமில் வரும். இப்படி எழுதிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே மேலே M இருக்கு, இது 13 எழுதியிருக்காங்க. Mன்றது முன்னாடி இருந்த நம்பர் போடும்போது M வந்து 13th லெட்டர், B வந்து செகண்ட் லெட்டர், அதனால 2ன்னு போட்டிருக்காங்க. அப்போ Rன்றது எத்தனாவது லெட்டர், 18th லெட்டர். அப்போ இங்கே 18ன்னு போட்டிருப்பாங்க. கீழே D இருக்கு, D வந்து 4th லெட்டர் இல்லையா, அப்போ 18/4ன்னு போட்டிருப்பாங்க. அது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, அதான் நீங்க செலக்ட் பண்ணணும். அடுத்து வந்து ஒரு டைரக்ஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. டைரக்ஷன் வந்து இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ மேலே வந்து நார்த், சவுத், இது வந்து உங்களோட ஈஸ்ட், இது வந்து உங்களோட வெஸ்ட் சொல்லியிருக்காங்க. சவுத்ன்ற டைரக்ஷன் இங்க இருக்கு. இந்த சவுத்ன்ற டைரக்ஷன் வந்து நார்த் வெஸ்ட் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நார்த், இது வெஸ்ட். நார்த் வெஸ்ட்ன்றது இங்க வரும், இங்க கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இவங்களுக்கு நடுவில் இருக்க இந்த ஆங்கிள் பாருங்களேன். அதாவது உங்களோட கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இது ஒரு பாக்ஸ், அதாவது 90 டிகிரி விட்டுட்டு அடுத்த பாக்ஸ்ல சென்டர்ல போட்டிருக்காங்க. இதுதான் உங்களோட ரிலேஷன். சவுத்துல இருந்து நார்த் வெஸ்ட்டுக்கு போயிருந்தா இப்போ கேள்வி என்ன அப்படின்னா வெஸ்ட்ல இருந்து அப்ப எங்க வரும்னு கேக்குறாங்க. இதான் நம்மளோட வெஸ்ட் டைரக்ஷன். இந்த வெஸ்ட்ல இருந்து இப்போ இவ்வளோ ஆங்கிள் வந்து மூவ் பண்ணோம்ல, அதாவது ஒரு பாக்ஸை விட்டுட்டு அடுத்த பாக்ஸ்ல சென்ட்ரல் லைன் போயிருக்கும். அப்போ இங்க இருந்து பார்க்கும்போது இந்த இடத்துல லைன் வந்திருக்கும். ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். வெஸ்ட்ல இருந்து பார்க்கும்போது இதே ரொட்டேஷன்ல இதே ஆங்கிள் பார்க்கும்போது நமக்கு நார்த் ஈஸ்ட் அப்படின்னு கிடைக்குது. அதுதான் நம்மளோட சரியான ஆன்சர். ஸோ நம்மளோட செகண்ட் ஆப்ஷன் சரியா இருக்கு பாருங்க. அடுத்து கேட்டிருக்காங்க சுகர் கேன் வந்து ஸ்டெம்ல இருந்து வந்தா க்ளோ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கரும்பு வந்து தண்டு பகுதி தான் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அது மாதிரி லவங்கம் வந்து என்னன்னு கேட்கறாங்க, மொட்டு, பட்டுன்றதான் சரியான உங்களோட ஆப்ஷன். அடுத்து இந்தியனோட ட்ரீ வந்து பேனியன் ட்ரீனா தமிழ்நாட்டுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா வந்து ஆலமரம்னா தமிழ்நாட்டுக்கு என்ன மரம்னு கேட்டிருக்காங்க. பனை மரம், பாம் ட்ரீ அப்படின்றதான் உங்களோட சரியான ஆப்ஷன். அது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. இதுல அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் கேட்டிருக்காங்க. விடுபட்ட உறுப்பை கண்டுபிடிக்கணும். இதுதான் உங்களோட கொஸ்டின். இதுல வந்து பி, இங்க வந்து சி இருக்கு, இங்க இ இருக்கு, இங்க ஹெச் ஜின்னு இருக்குல்ல. அப்ப இவங்க வந்து இப்படி கனெக்ட் ஆகல. இங்க இருக்கிற முதல் நம்பர், இங்க இருக்கிற முதல் நம்பர், இங்க இருக்க முதல் நம்பர் அப்படிதான் கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் இங்க பி இருக்கா, அடுத்து இங்க இ எழுதியிருக்காங்க. ஸோ பிக்கு அப்புறம் இன்னு எழுதியிருக்காங்கன்னா 2 ஆல்பபெட் விட்டுருக்காங்க. அடுத்து இங்க இருக்க முதல் ஆல்பபெட் பாருங்களேன், ஹெச் எழுதியிருக்காங்க. அப்ப ஈக்கு அப்புறம் ஹெச் எழுதியிருக்காங்கன்னா திருப்பி 2 ஆல்பபெட் விட்டுருக்காங்க அவங்க. அப்ப ஹெச்சுக்கு அப்புறம் இங்க மிஸ்ஸிங் பிளேஸ்ல வரும்போது 2 ஆல்பபெட் விட்டுட்டு வரணும் இல்லையா. அப்ப ஹெச்சுக்கு அப்புறம் 2 ஆல்பபெட் விட்டுட்டு என்ன வருது, கே வருது. அப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நம்பர் கே தான், ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் கே தான். இது கரெக்டான்னு பார்க்கணும்னா அதுல இருந்து 2 ஆல்பபெட் விட்டீங்கன்னா என் வரும். இங்க கரெக்டா என் கொடுத்துருக்காங்கல்ல, அப்ப நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப நம்பர் இங்க 12 இருக்கு, இங்க 15 இருக்கு, இங்க 18 இருக்கு. 12 கூட 3 ஆட் பண்ணா 15, 15 கூட 3 ஆட் பண்ணா 18, 18 கூட ஒரு 3 ஆட் பண்ணும்போது 21 கிடைக்கும். 21 கூட 3 ஆட் பண்ணா 24, 3 ஆட் ஆயிருக்கலாம். அப்ப 21 வரணும். அப்ப கே பக்கத்துல 21, அப்போ கே 21 வர்றதா நம்ம கரெக்ட் ஆன்சரா இருக்கும். அது நம்மளோட செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. நீங்க எக்ஸாம்ல இந்த 3வது ஆல்பபெட்டை கண்டுபிடிக்க வேண்டாம். ஆனா சப்போஸ் ஒரு சில எக்ஸாம்ல கே 21னே 3 ஆப்ஷன் இருக்கும். அப்ப அந்த கடைசி ஆல்பபெட்டை நம்ம கண்டுபிடிச்சுதான் போட முடியும். அப்படின்னா இது பாருங்களேன், இங்க முதல்ல சி இருக்கு, சி வந்து இ ஆயிருக்கு, சின்ற ஆல்பபெட் இங்க இருக்கு, இ ஆயிருக்குன்னா ஒரு ஆல்பபெட் விட்டுருக்காங்க. ஸோ அடுத்து இ வந்து ஜி ஆயிருக்கு. ஸோ இல இருந்து ஒரு ஆல்பபெட் விட்டு தான் ஜி எழுதியிருக்காங்க. அப்போ ஜில இருந்து ஒரு ஆல்பபெட் விட்டு எழுதணும்னா இங்க ஐ தான் வந்திருக்கும். அதனால இங்க ஐ தான் கரெக்ட் ஆன்சர். இது உங்களோட செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, இதான் நீங்க செலக்ட் பண்ணணும். அடுத்து 17th கொஸ்டின் பாருங்க. இங்க கீழே வந்து EFGH இருக்கு, இங்க DIM இருக்கு. அடுத்து எஸ் பக்கத்துல என்ன ஆல்பபெட் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு ABCDக்கு இப்படி நம்பர் போட்டுக்கோங்க. ரஃப் ஷீட்ல போட்டுட்டு இங்க EFGHன்னு இருக்கா,
ஈயோட லெட்டரிங் என்ன இருக்குன்னு பாருங்க. அதாவது EFGH அப்படின்ற பாட்டம் லைன்ல ஈன்றது எத்தனாவது லெட்டர்? 5th லெட்டர். எஃப்ன்றது 6th லெட்டர், ஜின்றது 7th லெட்டர், ஹெச்ன்றது 8th லெட்டர். இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா 26 கிடைக்குது. ஸோ அதே மாதிரி அடுத்து டிஐஎம் அப்படின்னு இருக்கு. ஸோ டிஐஎம் இவங்களை ஆட் பண்ணும். டி வந்து 4th லெட்டர், ஐ வந்து 9th லெட்டர், எம் வந்து 13th லெட்டர். இவங்களை ஆட் பண்ணாலும் 26 தான் வருது. ஸோ அதே மாதிரி எஸ் கூட என்ன ஆட் பண்ணா 26 வருதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப எஸ் வந்து எத்தனாவது லெட்டர்னு பாருங்க. எஸ் வந்து 19th லெட்டர். இது கூட யார் ஆட் பண்ணா 26 வரும்ன்றதான் உங்க கேள்வி. அப்ப 19 கூட 7 ஆட் பண்ணாதானே நமக்கு 26 வரும். அப்ப 7th லெட்டர் யாரு? ஜி. அப்ப இந்த இடத்துல டெஃபினட்டா என்ன இருந்திருக்கணும்? ஜி இருந்திருக்கணும். அப்பதான் 7 வந்து 26 வரும். ஜி தான் இதோட மிஸ்ஸிங் ஆல்பபெட். உங்களோட 3rd ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அதான் நீங்க செலக்ட் பண்ணிருக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 18. 18ல இங்க இருந்து 2 டயக்ராம் இருக்கு. 3வது டயக்ராம்ல ஒரு நம்பர் மிஸ் ஆயிருக்கு. முதல் 2 டயக்ராம்க்கு என்ன வந்து கரெக்டா ரூல் வருதோ அதே ரூல் தான் இவங்களுக்கும் நீங்க யூஸ் பண்ணீங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. மேல வந்து 10ம் 3ம் இருக்கு, கீழே ஒரு 5 இருக்கு. ஸோ இந்த 18th கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் இந்த 10ம் 3ம் மைனஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு 7 கிடைச்சிருக்கும். 7 கூட இந்த பாட்டம்ல இருக்க 5 மல்டிபிள் பண்ணிருக்காங்க 35. அதான் சென்டர்ல எழுதியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே ரூல் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆதான்னு பார்க்கணும்ல. 8 இருக்கு, இங்க 4 இருக்கு. 8ஐயும் 4ஐயும் மைனஸ் பண்ணா 4 வரும். கீழே 6 இருக்கு பாருங்க. அப்ப அதை மல்டிபிள் பண்ணும்போது 24 அப்படின்னு கிடைக்கும். அதான் இங்க சென்டர்ல எழுதியிருக்காங்க. சரியா போச்சு. அடுத்து இங்க பாருங்க. இது ரெண்டும் ஒரே மாதிரி வரதுனால அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணும். முதல்ல இந்த 9 6 என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணா 3 கிடைக்குது. கீழே பாட்டம்ல என்ன நம்பர் இருக்கு? 7 இருக்கு. 7 கூட மல்டிபிள் பண்ணும். 7 3s are 21. அப்ப இந்த இடத்துல மிஸ்ஸிங் நம்பர் வந்து 21 தான். உங்களோட 4th ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அதான் நீங்க செலக்ட் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோடிங் கொஸ்டின் பார்க்க போறோம். இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்களேன். இப்ப முதல்ல அவங்க வந்து டீச்சர் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்திருக்காங்க. அதாவது TEACHER. நான் இது ஏன் பிரிச்சு எழுதுறேன்னு சொல்றேன். இப்ப இதை வந்து இப்படி கோட் பண்ணிருக்காங்கன்னா இது எப்படி கோடிங்ல வந்திருக்கு அப்படின்னு பாருங்களேன். முதல்ல வந்து AET அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 ஆல்பபெட். இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் இருக்குல்ல, TEA, இதை வந்து திருப்பி எழுதியிருக்காங்க. AET அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க இங்க. அதாவது முதல் 3 லெட்டரை எடுத்து ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க. AETன்னு எழுதிட்டாங்களா? ஓகே, அடுத்த லெட்டர் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இங்க கடைசியில HERன்னு இருக்கு நம்ம கிட்ட. இங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. பின்னாடி இருந்த HER வந்திருக்கு. REH அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த சென்ட்ரல் லெட்டர் அப்படியே விட்டுட்டு இந்த HER அப்படின்றத வந்து அவங்க என்னன்னு எழுதியிருக்காங்கன்னா REH அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 லெட்டரை இப்படி ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க. இந்த கடைசியில இருக்க இந்த 3 லெட்டரை என்ன பண்ணிருக்காங்க? இப்படி ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க. எழுதிட்டு நடுவுல C இருந்தது. ஆனா இந்த சிக்கு பதிலா இங்க என்ன எழுதியிருக்காங்க? E எழுதியிருக்காங்க. அப்ப சிக்கு அப்புறம் Dன்ற ஒரு ஆல்பபெட்டை விட்டுட்டு Eன்ற ஆல்பபெட்டை எழுதியிருக்காங்க. இந்த ரூல் தான் அப்ளை பண்ணிருக்காங்க இங்க கோடிங். அப்ப அதே மாதிரி இந்த ப்ராப்ளம்ன்ற வேர்டை எப்படி எழுதணும்ன்றதான் உங்களோட கொஸ்டின். ஸோ PROBLEM இதான் நம்மளோட கொஸ்டின். முதல்ல இந்த 3 லெட்டரை எடுத்து ரிவர்ஸ்ல எழுதிக்கலாம். ஸோ ORP அப்படின்னு வந்திருக்கும் முதல் 3 லெட்டர். அடுத்து LEM எடுத்து ரிவர்ஸ்ல எழுதும் போது MEL அப்படின்னு கிடைச்சிருக்கும். இந்த நடுவில் இருக்க லெட்டரை மட்டும் ஒரு லெட்டர் விட்டு எழுதணும். பிக்கு அப்புறம் சியை விட்டுட்டு அப்ப கண்டிப்பா இங்க என்ன எழுதியிருக்கணும்? டின்னு எழுதியிருக்கணும். ORP DMEL அப்படின்றதான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். அது உங்களோட 3rd ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அதான் நீங்க செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பார்க்கலாம். கிவன் லெட்டர் சீரீஸ்ல மிஸ் ஆன லெட்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடி. ACBCC இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ல முதல்ல கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ 16 அப்படின்ற நம்பரை நீங்க 2 2வா பிரிக்கலாம். ஆனா 3 3யா பிரிக்க முடியாது. ஏன்னா 3 டேபிள்ஸ்ல 16 வராது. இல்லைன்னா 4 4ஆ பிரிக்கலாம். இப்போ 2 2வா பிரிச்சா ஒரே மாதிரி வரணும். இப்போ BCனா அடுத்து இங்க A ஸ்டார்ட் ஆயிருக்கு. கண்டிப்பா அவங்க 2 2வா பிரிக்கல. அப்போ 4 4ஆ பிரிச்சிருப்பாங்க. இப்போ இந்த 4 ஒரு பேர், இந்த 4 இந்த 4 இந்த 4 இப்படி பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இப்போ இங்க முதல்ல B இருக்கு, இங்கே முதல்ல B இருக்கு, இங்கே முதல்ல B இருக்கு. அப்ப கண்டிப்பா இங்கே என்னதான் வந்திருக்கும்? Bன்ற லெட்டர் தான் வந்திருக்கணும். ரெண்டாவது இங்க C இருக்கு, இங்க ரெண்டாவது லெட்டர் C மிஸ் ஆயிருக்கு. இங்கேயும் C இருக்கு, இங்கேயும் C இருக்கு பாருங்க. அடுத்து மூணாவது A இருக்கு, A இருக்கு. அப்ப இங்க மூணாவது லெட்டர் A வந்து மிஸ் ஆயிருக்கு. இங்கே A இருக்கு. இங்க கடைசி லெட்டர் A கொடுத்திருக்காங்க, இங்கே லாஸ்ட் லெட்டர் A. அப்ப இங்கே லாஸ்ட் லெட்டர் என்னதான் வந்திருக்கும்? A தான் வந்திருக்கும். அப்ப இங்க மிஸ் ஆயிருக்க லெட்டர்ஸ் மட்டும் பாருங்களேன். AC AB இதுதான் நம்மளோட மிஸ்ஸிங்கோட சரியான ஆப்ஷன். இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அதான் நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ இதுல என்ன ரூல் அப்ளை பண்ணிருக்காங்க, இதுல மிஸ்ஸிங் லெட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து இப்ப 11 17 ஆயிருக்கு. அப்புறம் இது ரெடியூஸ் ஆயிருக்கு, இது ரெடியூஸ் ஆயிருக்கு, இது அதிகமாயிருக்கு. இந்த மாதிரி மிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா இது ஆல்டர்னேட் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நம்பர் விட்டு விட்டு இது கனெக்ட் ஆயிருக்கும்.
அப்போ பாருங்களேன், இப்ப இந்த 11 வந்து 15 ஆயிருக்குன்னா +4 பண்ணியிருக்காங்க. இப்போ 15 வந்து 19 ஆயிருக்குன்னா திருப்பியும் 4 பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு நம்பர் விட்டுட்டு 23 ஆயிருக்குன்னா +4 பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க மிஸ்ஸிங் நம்பர் வந்து இந்த சீரீஸ்ல இருக்கு. 17 வந்து 13 ஆயிருக்குன்னா -4 பண்ணியிருக்காங்க. அப்ப டெஃபினட்டா இங்க 13ல இருந்து ஒரு 4 மைனஸ் பண்ணி தான் இங்க எழுதியிருப்பாங்க. 13ல 4 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்? இங்க டெஃபினட்டா 9 கிடைச்சிருக்கும். 9ல இருந்து ஒரு 4 மைனஸ் பண்ணும்போது இந்த 5 வந்திருக்கும். அப்ப மிஸ்ஸிங் நம்பர் வந்து 9ன்றது உங்களோட கரெக்டான ஆப்ஷன். அது உங்களோட டி ஆப்ஷன்ல இருக்கு. 4th ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அதான் நீங்க செலக்ட் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 22 பார்க்க போறோம். இந்த பாக்ஸ்ல இந்த ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. இது அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்திருக்கு. என்ன ரூல்ல இது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது அப்படின்னு பார்க்க போறோம். முதல்ல இங்க 2 இருக்கு. அடுத்து இங்க 5ன்னு எழுதியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 2ன்ற நம்பர் கூட 2 மல்டிபிள் பண்ணிருக்காங்க. 4 கிடைச்சிருக்கு. 4 கூட ஒரு 1 ஆட் பண்ணி 5ன்னு எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்து இங்க 5 வந்து 12 ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா 5 கூட திருப்பியும் ஒரு 2 மல்டிபிள் பண்ணிருக்காங்க. 5 2s are 10 வந்திருக்கு. ஆனா அது கூட ஒரு 2 ஆட் பண்ணி தான் இங்க 12ன்னு போட்டிருக்காங்க. சரி 12 கிடைச்சிருச்சு. 12 வந்து 27 ஆயிருக்கு. அப்ப 12 கூடயும் 2 தான் மல்டிபிள் பண்ணிருக்காங்க. 24 வந்திருக்கும். அப்ப அது கூட ஒரு 3 ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப எந்த நம்பர் கிடைச்சாலும் இன்டு 2 பண்ணி ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா பண்ணி ஆட் பண்ணிட்டே வந்திருக்காங்க. 27 வந்திருக்கு. 27 58 ஆயிருக்கு பாருங்க. அப்ப 27 கூட மல்டிபிள் பை 2 பண்ணிருப்பாங்க. 54 வந்திருக்கும். அது கூட ஒரு +4 ஆட் பண்ணிருப்பாங்க. 58 கிடைச்சிருக்கும். அடுத்து 58 கூட ஒரு 2 மல்டிபிள் பண்ணிருப்பாங்க. மல்டிபிள் பண்ணும்போது 8 2s are 16 பேலன்ஸ் 1 பண்ணும்போது 116. டெஃபினட்டா இது கூட ஒரு 5 ஆட் பண்ணணும் இல்லையா? அதனால 121 அப்படின்ற நம்பர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சோ அடுத்து வந்து 121 அப்படின்ற நம்பர் கூட மல்டிபிள் பை 2 பண்ணிருப்பாங்க. 242 வந்திருக்கும். ஆனா இப்ப ஆட் பண்றது பாருங்களேன். 1 2 3 4 5 வந்துச்சு. அடுத்து டெஃபினட்டா 6 ஆட் பண்ணிருப்பாங்க. 248 கிடைச்சிருக்கும். அதான் இங்க எழுதியிருக்காங்க. அப்ப 248 என்னவாகும்ன்றதான உங்களோட கொஸ்டின். அப்ப 248 கூட நம்ம முதல்ல மல்டிபிள் பை 2 பண்ணணும். மல்டிபிள் பை 2 பண்ணும்போது 8 2s are 16 பேலன்ஸ் 1 9 496 வருது. இவங்க கூட நம்ம 7 ஆட் பண்ணணும். ஏன்னா லைனா ஒரு நம்பரை இன்க்ரீஸ் பண்ணி தானே ஆட் பண்ணிட்டே வரும். சோ இப்படி ஆட் பண்ணும்போது 503 அப்படின்னு கிடைக்குது. அதுதான் நம்மளோட கரெக்டான ஆப்ஷன். அது நம்மளோட 4th ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அதான் நீங்க செலக்ட் பண்ணணும். இங்க பாருங்க 565 வந்து 112 ஆயிருக்கு. அப்புறம் 27 அப்புறம் 8 அப்புறம் 3. அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்போ 565 5ஆல டிவைட் பண்ணிருக்காங்க. அப்படி பண்ணும்போது இது வந்து 113 கிடைக்குது. ஆனா இங்க வந்து 112ன்னு எழுதியிருக்காங்க. அப்ப -1 பண்ணி 112 எழுதியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாமா? இப்ப இந்த 112 எடுத்துட்டு வந்து டிவைடட் பை 4 பண்ணிருக்காங்க. அப்படி டிவைடட் பை 4 பண்ணும்போது 28 கிடைக்குது. இதுல இருந்து ஒரு 1 மைனஸ் பண்ணி 27 அப்படின்னு இங்க எழுதியிருக்காங்க. இப்ப 27 எடுத்துட்டு வந்து 3ஆல டிவைட் பண்ணிருக்காங்க. அதான் முதல்ல 5ல அதுக்கப்புறம் 4ல அதுக்கப்புறம் 3ல டிவைட் பண்ணிருக்காங்க. 9ன்னு கிடைச்சிருக்கு. அதுல -1 பண்ணி 8ன்னு எழுதியிருக்காங்க அடுத்த டேர்ம். ஸோ அடுத்து வந்து இந்த 8 எடுத்துட்டு வந்து 2ஆல டிவைட் பண்ணிருக்காங்க. 4 கிடைச்சிருக்கு. 4ல 1 மைனஸ் பண்ணி 3ன்னு எழுதியிருக்காங்க. இங்க எழுதியிருக்காங்க பாருங்க 3ன்னு. அப்ப அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க? 3ய 1ஆல டிவைட் பண்ணிருப்பாங்க. அதே 3 தான் வந்திருக்கும். அதுல இருந்து ஒரு 1 மைனஸ் பண்ணிருப்பாங்க. 2 கிடைச்சிருக்கும். 2 தான் உங்களோட சரியான ஆப்ஷன். அது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அதான் நீங்க செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இங்க பாருங்களேன் 2/3 5/7 11/13 17/19. அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இதுல யூஸ் பண்ணிருக்க நம்பர்லாம் பாருங்களேன் பிரைம் நம்பர்ஸ் 2 3 5 7 அதுக்கப்புறம் 11 வந்திருக்கீங்க எழுதியிருக்க நம்பர்ஸ்ல பார்க்கும்போது. ஸோ 9லாம் மிஸ் ஆயிருக்கு. இப்போ இது ஆட் நம்பர் கிடையாது. நான் 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அது டெஃபினட்டா பிரைம் நம்பர். எந்த டேபிள்லயும் வராத நம்பர் தான் பிரைம் நம்பர்னு சொல்லுவோம். இதுல 2ஐயும் 3யும் ஒரு ஃபிராக்ஷனா எழுதியிருக்காங்க. 5ஐயும் 7ஐயும் ஒரு ஃபிராக்ஷனா எழுதியிருக்காங்க. 11 13 எழுதியிருக்காங்க. 17ம் 19ம் எழுதியிருக்காங்க. அடுத்து என்ன வரும்னு கேட்குறாங்க. 19க்கு அப்புறமா வர பிரைம் நம்பர் 20 பிரைம் கிடையாது, 21 பிரைம் கிடையாது. ஏன்னா வேற டேபிள்ல வரதுனால. ஸோ அடுத்து வர்ற பிரைம் நம்பர் வந்து 23. 23க்கு அடுத்ததா வர்ற பிரைம் நம்பர் வந்து 29. ஸோ 23/29 அப்படின்றதான் உங்களோட சரியான ஆப்ஷன். அது உங்களோட 4th ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அதான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க வந்து 6 அடுத்து 0.6 0.12 0.36 இந்த மாதிரி இருக்கு. இப்போ இங்க இருக்க நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ 6 அடுத்து 6 இருக்கு, 12 இருக்கு, 36 இருக்கு, 144 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது முதல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ 6 கூட ஒரு 1 மல்டிபிள் பண்ணி 6 கொண்டு வந்திருக்காங்க. 6 கூட மல்டிபிள் பை 2 பண்ணிருக்காங்க. இங்க 12 கூட மல்டிபிள் பை 3 பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்து இங்க மல்டிபிள் பை 4 பண்ணிருக்காங்க. 36 4s are 144 அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்ப அடுத்து வரப்போற நம்பர் டெஃபினட்டா என்ன நம்பரா இருக்கும்னா இங்க மல்டிபிள் பை 5 தான் பண்ணிருப்பாங்க. 144 கூட 5 மல்டிபிள் பண்ணும்போது 720 வரும். அப்படி பார்த்தா எல்லா ஆப்ஷன்லயுமே 720 இருக்கே மேம் அப்படின்னா இப்போ வந்து அந்த டெசிமல் தான் நம்மளோட விஷயம் இல்ல.
6 வந்து இங்க அப்படியே வந்திருக்கு 6/1 அப்படியே எழுதியிருக்காங்க. அடுத்து இந்த 6 வந்து 0.6ன்னு வந்திருக்கு. அப்ப 10ஆல டிவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இது 0.12ன்னு வந்திருக்குன்னா 100ஆல டிவைட் ஆயிருக்கு. இது 1000ஆல டிவைட் ஆயிருக்கு. இது 10,000ஆல டிவைட் ஆயிருக்கு. அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்க ஒரு நம்பர் இருக்கு. இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கு. இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 நம்பர் இருக்கு. அப்ப கண்டிப்பா இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 நம்பர் இருக்கும் அப்படின்றது அதோட மீனிங். ஸோ 5 0வால டிவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ 0.5 நம்பர் இருக்கணும் அப்படின்னா 2 0 போட்டுட்டு தான் 720 போட்டிருந்திருப்பாங்க. இதான் உங்களோட சரியான ஆப்ஷன். உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கு பாருங்க. அதான் நம்ம செலக்ட் பண்ணோம். அடுத்து 26th கொஸ்டின் பார்க்கலாம். AEIMQ அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு ஆல்பபெட் எழுதிக்கோங்க. இப்போ ஏக்கு அப்புறம் இ எழுதியிருக்காங்க அப்படின்னா ஏ இங்க இருக்கு. ஏல இருந்து இ இங்க பாருங்க 1 2 3 3 லெட்டர் விட்டுருக்காங்க. ஈக்கு அப்புறம் ஐ எழுதியிருக்காங்க. திருப்பியும் FGH 3 லெட்டர் விட்டுருக்காங்க. ஐல இருந்து எம் எழுதியிருக்காங்க. திருப்பியும் 3 லெட்டர் விட்டுருக்காங்க. ஸோ எம்ல இருந்து கியூ எழுதும் போதும் 3 லெட்டர் விட்டுருக்காங்க. அப்போ கியூல இருந்து 3 லெட்டர் விட்டுட்டு அடுத்து வர ஆல்பபெட் என்னன்னு பார்த்தோம்னா யூ தான் கிடைக்குது. யூ தான் நம்மளோட சரியான ஆப்ஷன். அது நம்மளோட தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அதான் நீங்க செலக்ட் பண்ணணும். அடுத்தும் பாருங்களேன், ஆல்பபெட்டிக்கல் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. BC10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல BC எழுதியிருக்காங்க. 10 நம்பர் அப்புறமா கனெக்ட் பண்ணிக்கலாம். முதல்ல BC இருக்கு. BCக்கு அப்புறம் டியும் இயும் விட்டுட்டாங்க. FG எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெச்சும் ஐயும் விட்டுட்டாங்க. JK எழுதியிருக்காங்க. எல்லும் எம்மும் விட்டுட்டாங்க. அடுத்து NOன்னு எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்து டெஃபினட்டா பியும் கியூவும் விட்டுட்டு RS அப்படின்னு தான் எழுதியிருக்கணும். நம்ம கண்டிப்பா RSல தான் ஆன்சர் ஸ்டார்ட் ஆகும். நம்பரை கண்டுபிடிக்கணும்ல. நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து இங்க 10 இருக்கு. ஸோ அடுத்து வந்து 26 அப்படின்னும் போது அவங்க எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க கூட ஒரு 16 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ அடுத்த நம்பருக்கு இங்கே ஒரு 16 ஆட் பண்ணியிருப்பாங்க. 26 கூட 16 ஆட் பண்ணி அவங்களுக்கு 42 கிடைச்சிருக்கு. 42 கூட ஒரு 16 ஆட் பண்ணி 58 கிடைச்சிருக்கு. அப்போ 58 கூடயும் கண்டிப்பாக 16 தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 74 கிடைச்சிருக்கும். அப்போ இங்கே 70 ஸோ 74 தான் வந்திருக்கணும். அப்போ RS 74 அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ RS 74ன்றது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அதான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க 20th கொஸ்டின் இங்க அடுத்த நம்பர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த நியூமரேட்டர் வந்து எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா. இங்க வந்து 7 இருக்கு, இங்க 12, இங்க 22, இங்க 42 இருக்கு. அடுத்து வர போற நியூமரேட்டர் எனக்கு வேணும். இப்போ இந்த 7 வந்து +5 பண்ணியிருக்காங்க. 12 கிடைச்சிருக்கு. இங்க 12 கூட 10 ஆட் பண்ணியிருக்காங்க. 22 வந்திருக்கு. 22 கூட 20 ஆட் பண்ணியிருக்காங்க. 42 வந்திருக்கு. அதாவது மல்டிபிள் பை 2 பண்ணி அடிஷன் பண்றாங்க. இப்போ 5 2s are 10ன்னு அதை ஆட் பண்ணியிருக்காங்க. 10 2s are 20ன்னு அதை ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ டெஃபினட்டா 20 கூட 2 மல்டிபிள் பண்ணா 40 வரும். அப்போ நெக்ஸ்ட் நம்பர் அவங்க கண்டிப்பா 40 தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வர வேண்டிய ஆன்சர் 82. ஸோ 82 தான் இங்க வர வேண்டிய நியூமரேட்டர். இப்போ டினாமினேட்டர் கண்டுபிடிக்கணும் இல்லை. இங்க டினாமினேட்டர் வந்து எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வந்து 11 ஆயிருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 7 கூட ஒரு 2 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. 14 வந்திருக்கும். அதில் -3 பண்ணி இந்த 11 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து இங்க 12 இருக்கு. 12 கூட 2 மல்டிபிள் பண்ணோம்னா 24. 24ல ஒரு 3 மைனஸ் பண்ணா 21. இங்க 21 கரெக்டா வருது பாருங்க. ஸோ அதே மாதிரி இங்க 22 கூடயும் 2 தான் மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணியிருக்கும் போது 44 வந்திருக்கும். -3 பண்ணியிருக்காங்க 41. ஸோ அடுத்து அதே மாதிரி உங்களோட 42ன்ற நம்பர் கூட 2 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. 84 -3 பண்ண 81 எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்போ இந்த 82க்கு கீழே வர நம்பர் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா 82 கூட மல்டிபிள் பை 2 பண்ணியிருப்பாங்க. 164 வந்திருக்கும். அவங்க கூட ஒரு 3 மைனஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ 161 வந்திருக்கும். அப்போ இங்கே வர வேண்டிய நம்பர் வந்து 161 தான். 82/161 உங்களோட ஆப்ஷன் 3ல இருக்கு பாருங்க. அதான் நீங்க செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு கோடிங்ல இருந்து கேட்டிருக்காங்க. கேன் அப்படின்றது 21, டியர்ன்றது 32 எழுதுனா ஸ்டடின்றது எப்படி எழுதணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து CAN அப்படின்னு பாருங்க. இப்போ C அப்படின்றது வந்து இங்கிலீஷ் ஆல்பபெட்ல நம்பர் போட்டோம்னா C வந்து 3. அடுத்த லெட்டர் A இருக்கு. ஏயோட நம்பர் வந்து 1 பிளஸ் என்னோட நம்பர் வந்து 14. இவங்க எல்லாரும் ஆட் பண்ணும்போது நமக்கு 18 கிடைக்குது. ஆனால் 21ன்னு எழுதியிருக்காங்க. ஏன் 21னா இது கூட ஒரு 3 ஆட் பண்ணி 21 அப்படின்னு எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதே மாதிரி அடுத்த ரூல் வச்சு தான் நம்ம அதை கெஸ் பண்ணணும். ஏன் 3 ஆட் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ டியர்ல D இருக்கு. D வந்து லெட்டர் 4 பிளஸ் ஈயோட லெட்டர் 5, ஏயோட லெட்டர் 1 நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆரோட லெட்டர் வந்து 18. ஸோ இவங்க எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணும்போது 28 வருது. ஆனால் நமக்கு அங்கே எழுதியிருக்கிறது வந்து 32ன்னு எழுதியிருக்காங்க. இப்போ இது கூட ஒரு 4 ஆட் பண்ணி தான் அவங்க 32 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே 3 ஆட் பண்ணியிருக்காங்க, இங்கே 4 ஆட் பண்ணியிருக்காங்கன்னா இதுல வந்து 3 லெட்டர் இருந்தது, அதனால 3 ஆட் பண்ணியிருக்காங்க. இதுல 4 லெட்டர்ஸ் இருந்துச்சு, அதனால இது கூட ஒரு 4 ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி ஸ்டடிக்கு இப்போ STUDYயோட நம்பர்ஸோட லெட்டர்ஸ் எடுத்து ஆட் பண்ணணும். இப்போ எஸ்க்கு என்னது 19,
பிளஸ் டீக்கு 20, அடுத்து U 21, D ஓட லெட்டர் 4 பிளஸ் Y ஓட லெட்டர் 25. ஸோ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 25, 21 + 4 இன்னொரு 25, 50, 70, இது வந்து 89 கிடைக்குது. 89 கூட இப்போ நம்மக்கிட்ட இங்கே எத்தனை லெட்டர் இருக்குது? 1 2 3 4 5. அப்போ கண்டிப்பாக இது கூட 5 தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆட் பண்ணும்போது நமக்கு 94 வருது. 94 தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். அது உங்களோட 4th ஆப்ஷனில் இருக்குது பாருங்க. அதான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்து ஒரு கோடிங் கொஸ்டின் பாருங்களேன். இப்போ SUN சன் அப்படின்றத வந்து TRVTOMனும் GSTன்றத வந்து இப்படியும் எழுதுனா 10 அப்படின்றத எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து 3 லெட்டர் இருக்குது, இங்கே 6 லெட்டர் ஆயிருக்கு நம்மளோட கோடிங்கில். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஆல்ஃபபெட் போட்டுட்டு யோசிச்சிங்கன்னா ஈஸியாக யோசிச்சிடலாம். முதல்ல எஸ் இருக்கு, இங்கே வந்து TR அப்படின்னு எழுதியிருக்காங்க. எஸ் எங்கே இருக்கு? இங்கே இருக்கா? ஸோ எஸ்ஸுக்கு பின்னாடி வர லெட்டரையும் முன்னாடி வர லெட்டரையும் எடுத்து எழுதியிருக்காங்க. அதாவது SUNல இப்போ எஸ்ஸுக்கு பதிலாக எஸ்ஸுக்கு பின்னாடி இருக்கிற டீயும் முன்னாடி இருக்க ஆரையும் எடுத்து TR அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து இங்கே U இருக்கா? இதான் U. யூக்கு பின்னாடி என்ன இருக்கு? V. முன்னாடி யார் இருக்கா? T. அதனால இங்கே VT அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே எழுதியிருக்காங்க பாருங்க. அடுத்து N இருக்கா? ஸோ N எங்க இருக்கு? இங்கே இருக்கு. Nக்கு பின்னாடி வந்து O இருக்கு, முன்னாடி வந்து M இருக்கு. அப்போ OM அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுதான் நம்மளோட கோடிங். இங்கேயும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் G இருக்கு. ஸோ ஜின்ற லெட்டருக்கு பின்னாடி H, முன்னாடி F இருக்கு. அப்போ HF கரெக்டாக இருக்கா? எஸ் இருக்கு. ஸோ எஸ்ஸுக்கு TR நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, கரெக்டாக இருக்கு. டீனா டீக்கு பின்னாடி U, முன்னாடி S கரெக்டாக வந்திருக்கு. அப்போ இந்த ரூல் தான் அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. நம்மளோட கொஸ்டின் என்னது? 10 அப்படின்றதோட கோடிங் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. T. ஸோ இதான் நம்மளோட T. டீக்கு பின்னாடி இருக்கிறது U, முன்னாடி இருக்கிறது S. அப்போ US அப்படின்னு போடணும். அடுத்து E. இங்கே இருக்கு. க்கு பின்னாடி வந்து F இருக்கு, முன்னாடி வந்து D இருக்கு. அப்போ FD அப்படின்னு போடணும். அடுத்து வந்து N. Nல பின்னாடி வந்து O இருக்கு, முன்னாடி வந்து M இருக்கு. ஸோ OM அப்படின்னு போடணும். அதான் நம்மளோட சரியான கோடிங். ஸோ இது நம்மளோட செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. USFDOM. முன்னாடியா பின்னாடின்றதை கரெக்டாக ரெஃபர் பண்ணி அதை கரெக்டாக ஆர்டர்ல எழுதினீங்கன்னா சரியான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த கோடிங்ல இருந்து பாருங்களேன். ஸ்வீட் அண்ட் சோர் 413, eat sweet apples 748, apples are sourன்றது 753 இருந்தா இதுல ஈட்ன்றது எந்த நம்பரை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு இப்போ நான் கொடுத்திருக்க சென்டென்ஸ் இங்க எடுத்து எழுதியிருக்கேன். கொடுத்திருக்கிறது ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்க. இப்போ முதல் 2 ஸ்டேட்மெண்ட்டை நான் கம்பேர் பண்ணும்போது ஸ்வீட் அண்ட் சோர், இதுல ஈட் ஸ்வீட் ஆப்பிள்ஸ் அப்படின்னு இருக்கு. இவங்க 2 பேருக்கிட்ட யாரு காமனா இருக்கா? இங்கேயும் ஸ்வீட் இருக்கு, இங்கேயும் ஸ்வீட் இருக்கு. வேற எதுவுமே காமனா இல்ல பாத்தீங்களா? அப்ப இவங்க 2 பேர்கிட்ட காமனா என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. இங்க 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. அப்போ 4ன்றது டெஃபினட்டா ஸ்வீட்ன்ற வேர்டோட கோடு தான். அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம இப்ப இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணோம். கம்பேர் பண்ணும்போது ஈட் ஸ்வீட் ஆப்பிள்ஸ், ஆப்பிள்ஸ் ஆர் சோர் நீங்க இருக்கு. இங்க பாருங்க, இங்கேயும் ஆப்பிள்ஸ் இருக்கு, இங்கேயும் ஆப்பிள்ஸ் இருக்கு. அப்ப இவங்க 2 பேர்கிட்டையும் காமனா இருக்கிறது ஆப்பிள்ஸ். அப்ப இவங்க 2 பேர்கிட்ட காமனா இருக்க நம்பர் யாருன்னு பாருங்க. இவங்க 2 பேருக்கு காமனா 7 தானே இருக்கு. அப்ப 7ன்றது டெஃபினட்டா யாரை குறிக்குது? ஆப்பிள்ஸை தான் குறிக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க? ஈட்டு தானே கேட்டிருந்தாங்க. இது ஈட்டு தான் நம்மளோட கொஸ்டின். இதுல ஆல்ரெடி இந்த 4ம் 7ம் நம்ம நம்பர் கொடுத்தாச்சு. அப்ப பேலன்ஸ் இருந்தது இங்க யாரு? 8. அப்ப அந்த 8 தான் யாரோடது? ஈட்டோடது. அது ஈட்டுன்னு சொல்லி எழுதி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். 8ன்றது நம்மளோட 4th ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அதான் நீங்க செலக்ட் பண்ணணும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.